சொன்னோம்ல. அப்படிப்பட்ட அந்த பெருமைகள தான் சொல்றேன். ஒரு குடும்பம், ஒரு நிறுவனம். ஏன்னா, ஒரு நிறுவனத்திலேருந்து தான் எல்லா பொருளும் நமக்கு ஒரு வீட்டுக்கு வருது. ஒரு ரீட்டெயில், அடுத்து ஹோல்சேல் அப்படின்னு வருது. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உற்பத்தி தளத்தில, ஒரு உற்பத்தி கூடத்தில, ஒரு உற்பத்தி நிறுவனத்தில, ஒரு உற்பத்தி தொழில் ஒரு தொழில் அதிபர் ஒரு பொருளை சரியாக செய்தாலும், அதாவது சரியான ஒரு அடக்கவிலையை கொடுத்தாலும், இந்த விலை போதும் அப்படின்னு நிர்ணயித்தாலும், அதை நம்ம கொண்டுட்டு வரும்பொழுது, அதிகமான இது கொண்டு வருது. நம்மளை போன்ற நுகர்வோர்கள் தான். அதாவது விற்பனையாளர்கள் தான். விற்பனையாளர்களும் அவர்களும் நுகர்வோர் தானே! அவர்களுக்கு அவர்கள் மேற்கொண்டு நுகர்வோர். ஒரு மளிகை கடை வியாபாரி இருக்காருன்னு சொன்னோம்னா, அவருக்கு எல்லா பொருளும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து அவரு விற்பனைக்கு வந்தாலும், அவரு ஒரு நுகர்வோர் தான். எப்படி ஒவ்வொரு ரீட்டெயில் சொல்றோமோ, எல்லாமே ஒரு நுகர்வோர் தான். அப்படிப்பட்ட ஒரு மனிதத்துல இருக்கக்கூடிய அந்தந்த கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நுகர்வோர் தான். அந்த நுகர்வோர்லயும் ஒரு குடும்பத்திற்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. சமுதாயத்திற்குள்ள உள்ள இருக்கிறவங்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. ஏன் ஆட்சித் துறையில இருப்பவங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம வந்து அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அப்படிம்பாங்க. அந்த அந்த நுகர்பொருள் வாணிபம் உணவு. அதாவது நுகர்பொருள் வாணிபத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு மனிதனுக்கு பேசிக் அவங்க பசி உயிரோட வாழ்வதற்கு கண்டிப்பாக உணவு தானே! அதனால தான் அரசு ஒரு முக்கியமான சில துறைன்னு சொல்றாங்க டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அரசே எடுத்து முன்னின்று நியாய விலைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக அ அதாவது வறியவர்ன்னு சொல்லுவாங்க. பசி நம்முடைய வல்லார் சொல்லும்போது, "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்." அதேபோல பாரதி சொல்வத இந்த "ஒருபிடி உணவில் ஒற்றுமை கண்டிடு" அப்படின்னு சொல்லிட்டு மகரி சொல்றபடி, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த நுகர்வோர் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருள். கண்டிப்பாக உயிர் வாழ்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். மற்றும் தினம், தினம் அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்கள்னா நம்முடைய உணவு தான். இப்ப அந்த அதிகமா கன்சியூமர் கோர்ட்ஸ் கன்சியூமருக்கும், அந்த ஒரு விற்பனையாளர்களுக்கும், இல்ல வாங்குபவர்களுக்கும், இல்ல உணவு அந்த பயன்படுத்துபவர்களுக்கும், அதற்கு மேல கொடுத்தவர்களுக்கும் வருவதற்கெல்லாம் காரணம் கேட்டீங்கன்னா, அதிகமான பொருள் அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள், அந்த பயன்படுத்தக்கூடியதிலும் உணவு பொருளா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இத வந்து இந்த நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து இன்னைக்கு சிறப்பாக கொண்டு போறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாங்கிய பொருள் இருக்கு பார்த்தீங்களா? வாங்கிய பொருளின் நிர்ணயித்த எடையை விட குறைவாக இருந்தால், அங்கு ஒரு நம்மளுடைய ஒரு ப்ராப்ளம். ஒரு நுகர்வோர் பிரச்சனைக்காக கன்சியூமர் கோர்ட் போறோம். அதேபோல வாங்கிய பொருளில் கலப்படம். எப்படி நம்ம பொருளாதார எக்கனாமிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். மிக்ஸட் எக்கனாமிக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். இன்னைக்கு சொல்லுவாங்க, அந்த செங்காத்தூள அந்த மிளகாத்தூள்ல செங்கப்பொடிய கலந்துருக்கேன். அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். அதேபோல அரிசியில பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் அரிசி வந்திருக்கு அப்படிம்பாங்க. இதே இன்னும் இந்த கடுகுல, அந்த மிளகுலாம் பார்த்தீங்கன்னா, சில இதெல்லாம் பொருள் கலப்பட பொருள் சேர்ப்பு. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, வாங்கிய பொருளில் கலப்படம் இருந்தால், அதாவது அரிசியில கல் இருக்கிறது, இது சொல்லிட்டே இருக்கலாம். அதற்கு கேட்கக்கூடிய உரிமை, அதை நுகர்வோர்களுக்கு உண்டு. அதே போலயே ஒரு வாங்கிய தேங்காய் நான்லாம் பலமுறை மாத்திருக்கேங்க. இதே டு மார்க்கெட்ல வாங்கும்போது மாத்த முடியாது. இதே ஒரு கடையில வாங்கிய தேங்காய் அழுகி போய் இருந்தால், உடனே அத உடைச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்துல கடை இருக்கும். "என்னங்க என்னாச்சு என்ன தேங்காய் குடுத்தீங்க?" அப்படிம்பாங்க. சில பேர் ரெகுலராக பழக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக, "அப்படியா அங்க போட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் குடுக்கக்கூடிய இன்னைக்கு தேங்காய் விலை எல்லாருக்கும் தெரியும். அதேபோல் சில்லறை பணம் கிழிந்திருந்தால் வேறு நோட்டு கேட்கக்கூடிய உரிமை. அதே மளிகை கடைக்காரரிடம், "அண்ணா நேத்து நீங்க குடுத்த நோட்டு கிழிஞ்சு போச்சு. பாருங்க இந்த நோட்ட குடுத்துருக்கீங்க." "இல்ல நீங்க குடுத்த நோட்டு தானே." "இல்லண்ணா இது நான் மாத்த முடியாது. நீங்க குடுத்து வங்கியில குடுத்து மாத்தலாம். இல்ல நீங்க யார்ட்டயாச்சும் குடுத்து மாத்தலாம். இல்லைங்க பெரியவங்கள்ட்ட குடுத்து மாத்தலாம். ஏன்னா நீங்க அப்படியே மொத்தமா பணம் குடுக்கும்பொழுது மாத்தலாம்னு" சொல்லிட்டு ஏன்னா, ஒரு சாதாரணவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50 இருக்கும், ரூ. 20 இருக்கும், ரூ. 10 இருக்கும், ரூ. 100 இருக்கும். இத கொண்டு மாத்துறதுங்கிறது சிரமம். அவர்கள் அந்த ரூ. 10 ரூ. 20 ரொம்ப மதிப்பு குடுப்பாங்க. ஆனால் இதே ஒரு நிறுவனம் வந்து ரூ. 10 தானே இறக்கிட்டு மொத்தமா நான் பேங்க்ல குடுக்கும்போது மாத்திக்கலாம். அப்படிப்பட்ட சொல்ல உரிமை இருக்கும். அதை கேட்கக்கூடிய உரிமை ஒரு சாதாரண மனிதருக்கு, சாதாரண நுகரக்கூடிய இருக்கு. அதேபோல நான் நெறைய முறையில நான் பார்த்துருக்கேன். பயணத்துல சில்லறை குடுக்காம, அ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 5 ரூ. 10 கூட தெரியாது.
ஆனா ரூ. 50 ரூ. 100லாம் பார்த்தா லாங்ல பார்த்தீங்கன்னா, தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வந்து நான் எல்லாரையும் குறை சொல்ல நினைக்க வேண்டாங்க. அதிகமான சில இப்ப இன்னைக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. இன்னைக்கெல்லாம் பரிவர்த்தனை, இணைய பரிவர்த்தனை மூலம் நீங்கள் பயணச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிற சூழலை இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேருந்துலயும், என் மாநகர பேருந்துலயும் பார்க்கிறோம். ரொம்பவும் அ ஆம்னி லாங்ல போற பேருந்துலயும் பார்க்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு. இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல நுகர்வோர்லாம் வந்து நம்ம பாருங்க டிக்கெட் பத்திரமா வச்சிருக்கிறேன். டிக்கெட்ட குடுத்து உங்கள்ட்ட என்ன பண்றேன், நான் அங்க குடுக்குறேன். அப்படிலாம் சொல்லப்படுகிறது இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு பணத்தோட மதிப்பு உண்மைத்தன்மையாக இருந்தது. இன்னத்துடைய பணத்தோடைய மதிப்பும் குறைவாக இருக்கிறது. மனிதனுடைய மதிப்பும் குறைவா இருக்குது. அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லோரும் திறமை படைத்தவர்கள். எல்லாரும் திறன் அறிந்தவர்கள். எல்லாம் உலகம் அறிந்தவர்கள். எல்லாம் தரம் பற்றி டெய்லி பேசிட்டு இருக்கோம். தரம் பற்றி நன்கு அறிந்தவர்கள். இருந்தாலும் ஒண்ணும் சில சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஒண்ணும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை. விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படி ஏன் எதுக்கு சொல்றேன்னா, அன்றைக்கு ஒரு சின்ன சின்ன நுகர்வோருடைய பிரச்சனை இருக்கும் பொழுது, இத்தனை கோர்ட்டு கிடையாது. இவ்வளவு பிரச்சனை கிடையாது. வாய்தா கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இருந்தும் ஒரு தவறை இழைத்துக் கொண்டு, ஒரு தப்பை சொல்லிக்கொண்டு, ஒரு பொய் பேசிவிட்டு, இல்ல உண்மையாக செஞ்சிட்டு, மாற்றி சில நம்முடைய வழக்கறிஞர்கள் மூலமா வந்து வாதாடி ஜெயிப்பது என்பதெல்லாம் வந்து நம்புடைய ரைட் நான் அந்த நுகர்வோர் கன்சியூமர்ல நான் சொல்லி கேஷ் போட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த இறை நீதிமன்றம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல தப்பிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தானே ஏமாற்றுறாங்க. ஒரு மனிதன தானே வாழ்த்துறாங்க. ஒரு மனிதன் ஒரு மனிதன தானே குறை சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ வந்து எல்லோருமே நுகர்வோர் நினைச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு முறை போகும்பொழுது, நான் அதிகமாக இங்க சிட்டில இருக்கும்போது பேருந்து பயணத்தை ரொம்பவும் இருக்காது. நம்ம இடத்துல எங்க பார்த்தாலும் இருசக்கர வாகனங்கள்ல தான் போவேன். அப்படி போகும்போது ஏதோ சூழல் ஊருக்கு போகும்போது சேஞ்ச் இதா இருந்துச்சு. ஒரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6 டிக்கெட் தான். ரூ. 6 டிக்கெட் ரூ. 20 குடுத்ததுக்கு சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அந்த மணி அடிச்சு உடனே விசில் அடிச்சுட்டாப்படி. உடனே எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஒரு 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 வியாபாரிகள்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை வருது. இல்ல அரசு சார்ந்து தான் இந்த பிரச்சனை வருது. அப்படின்னு இல்லாம, ஒரு பேருந்துல கூட இது 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 கூட நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சு யோசனை பண்ணேன். அப்படி பொழுது உடனே ஒரு சேஞ்ச் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிச்சேன். "ஏன் சார் பெல் அடிக்கிறீங்கன்னு?" கேட்டேன். "இல்ல இங்கேயே இறங்கிங்க" அப்படின்னேன் அப்படியே. "சார் இங்க இறங்கிட்டீங்கன்னா, உடனே இறக்கி விட்டீங்கன்னா, திருப்பி மறுபடியும் இதே அடுத்த பஸ்ல இதே ஒரு பிரச்சனை வரும். அவங்க எப்படி குடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். அதனால தயவுசெய்து சார், ஒண்ணு நீ இறங்குற இடத்துல குடுங்க. யார்ட்டச்சும் வாங்கி குடுத்துர்றேன். அதற்காக ஒரு இந்த ரூ. 20க்கு சேஞ்சுன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. நான் கேட்டேன் சார். நான் எதா இருந்தாலும் வந்து ஒரு தவற வந்து அ உடனே கேட்டுருவேன். ஏன்னா, நான் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில்ல இருக்கிறவாசி. அதிகமான பெரிய பெரிய இப்பலாம் பார்க்கும் பொழுது, சில சட்டதிட்டங்கள்லாம் வந்து நெறைய உள்ளாகணும். சில லீகல் பிரச்சனை இருக்கும். வில்லங்க பிரச்சனை இருக்கும். பேப்பர் பிரச்சனை இருக்கும். உண்மையாக இந்த இத சொல்றாங்களா? யாரு இதோட இதா இருக்கும். ஏன்னா இது நெறையா வந்து தினமும் வந்து கஸ்டமருடையும், கன்சியூமருடையும் பழகிக்கொண்டும், சில பிரச்சனைகளுக்கு எப்படி சால்வ் பண்ணக்கூடிய கொண்டும் எனக்கு மேற்பட்ட அதாவது ரிட்டயர்ட் தாசில்தார் இருப்பாங்க. ரிஸ் ரிட்டயர்ட் ரிஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் இருப்பாங்க. அப்புறம் லீகல் டாக்குமெண்ட் ரைட்டர், லாயர் அதெல்லாம் டெய்லி தொடர்ந்து பழக்கும் பொழுது, ஏன்னா வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு லீகல் பிரச்சனை அது இருக்கு, பேப்பர் பிரச்சனை இது இருக்கு, அதெல்லாம் இல்லங்க இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அதிகமா இத பேசி பேசி முக்காவாசி இந்த தலைப்புக்கும் உனக்கு அதிகமா பேசக்கூடிய ஒரு கண்டிப்பா பேசணும்னு நெனச்சு தான் கண்டிப்பா பேசுறேன். அப்புறம் திருப்பி உடனே பெல் அடிச்சா, ஒண்ணு பண்ணுங்க. ரூ. 20க்கு டிக்கெட் குடுத்துருங்க. 3 டிக்கெட், 4 டிக்கெட் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி, அந்த ரூ. 20க்கும் 3 டிக்கெட் வாங்கிட்டேன். அப்ப நீங்க சேஞ்சுக்காக தானே இறக்குறீங்க. உங்கள்ட்ட சேஞ்ச் இல்லனா நான் அப்படியே வாங்காமல விட்டுருப்பேன். ஆனா உடனே பெல் அடிச்சு உடனே இறங்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அது பெரிய தப்பு சார். எப்படி? ஏதோ ஒரு நாள் எப்பாச்சும் ஏறுறோம், எப்பாச்சும் சேஞ்ச் இருக்குமான்னு சொல்ல. நானும் ரூ. 50 குடுத்து, ரூ. 100 குடுத்து உங்கள்ட்ட கேட்கல. இருந்தாலும் பேருந்துல அவ்வளவு கூட்டமா இருந்தாலும், அவர்கள் செல்போன் பார்த்துக் கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உலகம் பெரிது என்று சொல்றோம். ஆனால் உலகம் பெரிது இருந்தாலும், அந்த உணர்வுங்கிறது சிறிது என்று தான் சொல்ல முடியும். இல்ல சொல்லலாம். இல்ல சார் எனக்கு அப்படிலாம் கிடையாது. சில பேர்லாம் ஹெல்ப் பண்றாங்களாம். இருந்தாலும் அதிகமாக ஒருத்தருக்கு கை கொடுப்பதும் எத்தன பேர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதேபோல பயணத்தில் இப்ப நீங்க பாருங்க, ஒரே ஒரு தான். இது அரசு சார்ந்து இருக்கலாம், ஆட்சி சார்ந்து இருக்கலாம். இல்ல அங்கங்க வார்டு, கிராமம், பஞ்சாயத்து, நகராட்சி, மாநகராட்சி, வார்டு, கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் இப்படிலாம் இருக்கலாம். இன்றைக்கு சில ப்ராப்ளம் அதாவது ஒரு நகரமைப்பு பணி
மேலும் ஒரு வளர்ச்சி பாதையை செல்லும் பொழுது சில சீரமைப்பு பணி சில சிதலமடைந்து போகலாம், சில சிக்கல்கள் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாம் ஃபினிஷிங் ஆயும் நீங்க சென்னையில கூட பார்த்துருப்பீங்க. விவேக் படத்துல ஒரு டைம் வரும். அந்த நேரத்துல நம்ம அரசுல கலைஞர் இருக்கும்போது அத பார்த்து உடனே அதுக்கு தான் அப்புறம் தான் அதுக்கு ஒரு வேற சொல்யூஷன் போட்டு கான்கிரீட்ல போடாம மெட்டல்ல போடலாம். இது இப்படி போடலாம். இது இங்க ஓரமா போடலாம். இது செய்யலாம். இது ஹெவி ஸ்ட்ராங் குடுக்கலாம்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிகமாக பள்ளமும், மேடும் உள்ள சில சாலைகளை பார்க்கிறோம். ரொம்ப லாங்ல போறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. அங்கங்க ஊர்ல நானும் சென்னைக்கெல்லாம் போயிருக்கிறேங்க. சில ஊருக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ரோடு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் இறங்கி உள்ளார போயிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வால்க்காயே, ஏதோ ஒரு கணுவாய இந்த கண்வாய்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்படிதான் தாண்டி தான் போணும். ரோடு இருக்காது. இன்னைக்கு டேக் டைவர்ஷன்ஸ்ன்ட்டு பல இடங்களில் மாற்றுப்பாதை பல மாதங்களாக, பல வருடங்களாக 14 வருடம், 15 வருடம் மாற்றுப்பாதையில போகக்கூடிய சூழல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஏனென்றால், சில டெசிஷன் உடனே எடுக்கக்கூடிய முடியாது. ஒரு வீட்டில் உள்ள ஒரு பேஸ்ட்டோ, ஒரு பிரஷோ மாத்தணும் அப்படின்னு சொன்னா உடனே மாத்திர்றோம். அதனால ஒரு கன்சியூமர் அப்படிங்கும்பொழுது சில பிரச்சனைய வந்து மாத்த முடியறதில்ல. சில அண்ணாச்சி கடையில கூட கேட்டு வாங்கிடலாம். சில இடத்துக்கு போம்பொழுது, "இதுக்கு நீங்க கன்சியூமர் போட்டீங்களா? கோர்ட்ல பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற சொல்லக்கூடிய சூழல்ல தான் இன்றையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இது நடக்கின்றது. கொஞ்சம் அதே மாரி ரமேஷ் சார் அவருடைய பேசும்போது சொன்னாங்க. "சார் எனக்கு இது மாரி டிவி பிரச்சனை ஒரு இது இருந்துச்சு. நான் இது மாரி கன்சியூமர்ல சொன்னேன். பண்ணி குடுத்தேன். உடனே அவங்க பண்ணாங்க." ஏன்னா சார், சாருக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி நாலேட்ஜ் இருக்கு. லாங்குவேஜ் இருக்கு. அவங்களுடைய ப்ரொபஷனல் அந்த அவங்களுடைய பதவி இருக்கு பார்த்தீங்களா? அந்த பதவிய வச்சு அப்படியா சார், சார் கண்டிப்பா நாங்க இம்மீடியட்டா மாத்தி குடுத்துடுறோம். அப்படிங்கிறக்கூடிய அந்த சூழல் வந்து சில பேருக்கு இருக்கா. ஆனால் சாதாரணமாக பாமர மக்கள் வந்து, "சரி ரைட்டு தானே. சரி உடைஞ்சிருச்சுல, சரி போனா போட்டும். சரி கெட்டு போச்சுல்ல, சரி போனா போட்டும். சரி பால் தானே, சரி தண்ணி தான் நெறைய ஊத்திட்டாங்க. சரி இன்னைக்கு உதாரணங்க ஏன்னா 10 வருஷமா வாங்கிட்டு இருக்கோம். சரி இருக்கட்டும்." அப்படிங்கிற காலகட்டத்தில வாழ்றோம். ஏன் ஒரு சாதாரண ஒரு கீரைக்கட்டு ரூ. 20 தானே. அந்த கீரைக்கட்ட உடனே யார் வாங்குறோம்? உடனே அது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? அப்படின்னு தான் வாங்குறோம். ஆனா கடைசியில 2 கட்டு இருக்கும்போது, அந்த 2 கட்டையும் யாரோ ஒருத்தன் வாங்கி போய், கடைசியில கீரைக்கட்டே முடிகிற அளவு இருக்கும். அப்ப எல்லாருமே பயன்படுறவங்க தான். அந்த கீரைக்கட்டுல கூட 20 கேட ஒண்ணு நம்ம பார்த்து வாங்குறோம். ரைட் பூச்சடிச்சிருக்கு. இது இது ரொம்ப முத்தி போச்சு. இது தண்டு இதா இருக்கு. தண்டு இளந்தண்டு அப்படிங்கிறப்ப வந்து இருக்கா இல்லைங்களா? அப்போ வந்து அ இந்த இதே போல அரசியலும் சில பள்ளம், மேடுகள்லாம் இருக்கு. இதை யார்ட்ட சொல்ல முடியும்? அங்குள்ள கவுன்சிலர்ட்ட சொன்னாலும், உடனே நான் பார்த்து அப்படிதான் சொல்லுவோம் பொழுது, சிலது வந்து உடனே தீர்வாகிறது. சிலது தீர்வாகிறதில்லை. சிலது வந்து உயிரிழப்போ, ஒரு அங்கீகீனமோ ஒரு நடந்தால் மட்டும் தான் நடக்குது. சில இது வந்து இவரு சொன்னார். இவர் எந்த ஆட்சி, எந்த கட்சி அப்படின்னு சொல்லும்போது தான் சிலது நடக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தர் பின்னி பிணைந்து ஒவ்வொருத்தருடையும் சகஜமாக இருந்தால் மட்டும் தான் சில பிரச்சனையை சால்வ் பண்ண முடிகிறது இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு இதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிகமாக இந்த Swiggy, Zomatoலாம் பாத்துங்க. அந்த உணவ எடுத்துட்டுங்க, அவங்க அவங்க பேக் பின்னாடி என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. ஒரு 10 வருஷம் போனுச்சுன்னா வண்டி ஓட்ட முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு பிரேக்கு, டவுன் பிரேக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப ரோடு இப்ப ஏன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேகமாக போறார்கள். கண்டிப்பாக ஏன் போறாங்க? அந்த டெலிவரில குடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு Swiggy, ஒரு Zomatoலாம் பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா போயி கொண்டு குடுக்குறாங்க. சில பேர் 10 நிமிடம், 20 நிமிடம் லேட்டா இருந்துச்சுன்னா, "இல்லங்க கேன்சல் பண்ணுங்க." அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படியே பார்த்தாலும், அவர்களுக்கு இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, உடனே இம்மீடியட்டா இது பண்ணிட்டாங்க. என்னன்னா, இப்ப சமீபத்தில நடந்தது. ஒருத்தர் அவங்க சப்பாத்தி கேட்டிருக்காங்க. பேக் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது, சப்பாத்திக்கு பதிலா நான் இருந்திருக்கு. ஒருத்தவங்க ரோஸ்ட் கேட்டிருக்காங்க. ரோஸ்ட் கேட்டதுக்கு பதிலா சப்பாத்தி இருந்திருக்கு. உடனே வந்து அந்த சம்மந்தப்பட்ட கூப்பிட்டு ஸ்விக்கில சார் கூப்பிட்டு, "சார் இது மாரி சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கோம்." "சார் இம்மீடியட்டா நாங்க பண்ணி தர்றோம்." "இல்ல இம்மீடியட்டா நீங்க பண்ணி தர்றீங்க. 1/2 அன் ஹவர் ஆகும்ல. நாங்க சுகர் பேஷண்ட். 8:30 மணிக்கு எங்க அப்பாவுக்கு குடுக்கணும். 8:30 மணிக்கு எங்க அம்மாவுக்கு குடுக்கணும். லேட் ஆயிடுச்சுல்ல." "இப்படிங்க இல்ல சார். சாரி இது மாரி நடக்காதுங்க. இப்ப இல்லன்னா வேணா பக்கத்துல நீங்களே வாங்கிங்க. இல்ல வீட்ல ஏதோ ஒண்ணு செஞ்சீங்க." அப்படி ஒரு சாலையும் பார்க்குறோம். இமிடியேட்டா உடனே மாத்தி குடுக்கக்கூடிய, இல்லன்னா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கு பார்க்குறோம். அதே போல அ இந்த கால் டாக்ஸி எடுத்துங்க. இந்த அதே போல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வெஜ்ஜி குருமாவுக்கு நான்வெஜ் குருமா குடுத்துட்டாங்க. சார் நாங்க வெஜ் தான போட்டிருந்தோம். நீங்க எப்படி இந்த மெசேஜ் வெஜ் தான போட்டிருந்தோம். நீங்க இல்ல சார் அவங்க வந்து அ இப்ப பார்சல் பேக் பண்றவங்க தப்பா மாத்தி குடுத்துட்டாங்க. கூட்டத்துல குடுத்துட்டாங்க. எனக்கு இல்ல சார்.
நான் ஹோட்டலுக்கு இது பண்ணட்டுமா? கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமா? எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண ரூ. 50 ரூ. 100 கூட சில பிரச்சனை வருது. ஏனென்றால், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிடலாம். இருந்தாலும் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி வாங்கிர்றோம். அவங்களும் டெலிவரி பண்ணிடுறாங்க. இப்ப எதுக்கு சொல்றோம்னா, இதே போல இன்னைக்கு விவசாயிகள் எடுத்துங்க. நம்மளும் விவசாயி தான். நம்மோட தலைமுறை ஒவ்வொருத்தரும் விவசாயம் சார்ந்து தான் வரும். அன்றைக்கு மக்கள் தொகைக்கு ஆர்கானிக் இயற்கையாக எரு போட்டு, உரம் போட்டு விவசாயம் பண்ண காலமா இருக்கு. இன்னைக்கு அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த காலத்துல நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, மனிதர்களே உணர்ந்து கொண்டு, மனிதர்களே நம்மளவே வந்து இப்படி பண்ணலாம். இப்ப பாருங்க நெறைய பழங்கள பாருங்க. வாழைப்பழமா இருக்கட்டும், திராட்சை பழமா இருக்கட்டும், மாம்பழம் சீசன் வந்துரும். மாம்பழமா இருக்கட்டும், சில பேர் கல்லு போட்டு பழுக்க வைக்கிறாங்க. சில பேர் முக்கி அப்படியே பழத்த போட்டு ஒரு கெமிக்கல்ல போட்டு முக்கி வச்சுட்டா 2 நாள்ல பழுத்துரும் அப்படின்னு சொல்லி பழுக்க வைக்கிறாங்க. சில பேர் பாருங்க, அ உங்களுக்கு இயற்கையான முறையில புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க. இருக்கா இல்லைங்களா? புகை போட்டு பழுக்க வைக்கி நம்முடைய மக்களுக்கு கொண்டு போய் செலுத்துறது தான். ஒரு ரூ. 1 ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, 1 வாரம் லேட் ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, புகை போட்டு பழுக்க வச்சு என்ன பண்றாங்க. ஏன் தக்காளி எடுத்துங்க. பெங்களூர் தக்காளி, அந்த தக்காளி இங்கலாம் வருது தக்காளி. கர்நாடகா அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? சில தக்காளி அப்படியே பழுத்தா அப்படியே தான் இருக்கும். ரெட்டிஷ்ஷா இருக்கும். ஆனா பழுக்கவே பழுக்காது. இதுலருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே ஹைபிரிட். இது எதுக்கு சொல்றோம்ன்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு லஞ்சம், ஊழல் அப்படி சொல்றது மாரி, இதுதான் பெரிய பெரிய ஒரு ஒரு பாவம் சொல்லலாம். என்ன கேட்டா, சில தவறுகள் நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? ஐயோ! கண்டிப்பாக இன்னைக்கு இப்ப இந்த பால்லாம் பாருங்க. இந்த பால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கெட் பால்ல திக்கா இருக்கும். நம்ம அதில எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றதில்ல. டெய்லி வாங்குற பால் பார்த்தீங்கன்னா, தண்ணியா இருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், ரைட் இன்றைக்கு கறந்த பால். சில பேருக்கு பாக்கெட் பால்லாம் ஒத்துக்காதுங்க. குழந்தைகளுக்கும் ஒத்துக்காது, பெரியவங்களுக்கும் ஒத்துக்காது. டிசென்ட்ரி பிரச்சனை வரும், வாமிட் பிரச்சனை வரும், ஒவ்வாமை பிரச்சனை வரும். ஆனால் சில பேருக்கு வந்து டெய்லி பால் தான் வாங்கிக்கணும். இருந்தாலும் அங்க நுகர்வோர் நமக்கு அவருக்கு கஸ்டமரா இருக்கு. நமக்கு அவங்களுக்கு கஸ்டமரா இருந்தாலும் நமக்கு குடுக்குறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் நாம ஆனா இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா, 1 லிட்டர் ரூ. 40ங்கிறத ரூ. 50 வாங்கக்கூடியவரும் இருக்காங்க. ஆனால் பால் ஊத்த மாட்டாங்க. பால்னா பெர்சன்டேஜ். 1 லிட்டருக்கு 1 லிட்டர் ஊத்துறத 1 லிட்டர் 1/2 லிட்டர் ஊத்துவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பிரச்சனைங்கிறது சின்ன சின்ன தினம் தின வாழ்க்கையிலேருந்து தினம் தினம் தொடர்ச்சியிலேருந்து நடக்குதான்னு சொல்ல முடியும். இந்த 20 நாளும், 21 நாளும் ஒவ்வொருத்தரும் பல அனுபவங்களை நானும் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அந்த பேருந்துல போய் நான் இது மாரி எனக்கு டிக்கெட்டுக்காக இந்த பிரச்சனை ஆச்சு. சார் நீங்க 3 டிக்கெட் குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கி, உடனே அவரு வந்து இல்ல இல்லங்க இருங்க நான் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் போறீங்கல்ல, நான் சேஞ்ச் தர்றேன். இல்ல பரவால்ல. அடுத்து நாளைக்கு வருவீங்கல்ல, இல்ல அப்படி சொல்லியிருந்தா, நமக்கு அவருக்கு எனக்கு எப்போதுமே என்ன பழக்கம்ன்னு கேட்டீங்கன்னா, எங்க லாங்ல போனாலும் உடனே டிரைவர் கண்டுக்டருக்கு அங்க போய் காஃபி சாப்பிட்டு, "சார் காஃபி சாப்பிட்டு போலாம்." "இல்ல சார் இல்லங்க. போய் படுத்து தூங்கணும்னு" சொன்னா மட்டும் தான் விடுவேங்க. இல்ல திருச்சி போனாலும் சரிங்க, மதுரை போனாலும் சரி, உடனே அந்த டிரைவர் கண்ல இறங்கி, பின்னாடி வந்து ஃப்ரெண்ட வந்து நன்றி சொல்லக்கூடியது, வார்த்தை சொல்லக்கூடியது. "ரொம்ப நன்றி சார். ரொம்ப பக்குவமா, பயணமா சரியான நேரத்துல கொண்டாந்து விட்டீங்க. சேஃப்டியா கொண்டாந்து கூட" எனக்கு இன்றைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அப்படி நம்ம இப்படி இருக்கக்கூடிய விசுவாசமா இருக்கவங்களுக்கு, நமக்கும் இப்படி ஒரு ஒரு நடத்துனால் நடக்குங்கிறதுல ஒரு வருத்தம் இருக்கும். அதனால வந்து ஒருத்தர் செஞ்சதுனால நான் வந்து எல்லாரும் அப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் மறுபடியும் அப்படிதான் பயணிப்போம். அப்படிங்கிறப்போ வந்து, இந்த 21 நாளும் பல தரவுகளையும், பல நாங்க அவங்களுக்கு பட்ட அனுபவங்களையும், இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பற்றியும், இதற்கு என்ன தீர்வு ரமேஷ் சார் நெறைய தீர்வு நம்ம ராமசாமி சாரா இருக்கட்டும், சில பேர்லாம் வந்து இது ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்படி உருவானது? எப்ப எந்த நாட்ல உருவானுச்சு? இதெல்லாம் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 21 நாளும் பல தரவுகளை டேட்டா புள்ளி விவரப்படி நெறைய நம்முடைய ஆளுமைகள் அத்தனை பேர் இதுல கலந்து கொண்ட அத்தனை பேரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான், நான் நேரடியாக சில சில சின்னதா சொன்னேன். சார் இப்ப ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு குழந்தை பருவம், அடுத்து பள்ளி பருவம், அடுத்து அ ஆம் இல்லற பருவம், அடுத்து அனுபவ பருவம், முதுமை பருவம்னு சொல்ற பேர. இப்ப நம்ம உரிமைகள பார்த்துட்டோம். அ இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. நேரங்க பாருங்க இன்னும் 5 நிமிஷத்துல கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கு. அதையும் சொல்லணும் ஒரு ஆவல் தான் இன்னைக்கு கண்டிப்பாக இது சொல்லியே ஆவணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கேங்க. இப்ப அதிகாலை எழுந்து நம்முடைய இந்த பால் பாக்கெட்டா இருக்கட்டும், பேப்பர் போடுறவங்களா இருக்கட்டும், நமக்காக 4 மணிக்கு பேருந்து எடுக்கிறவங்க, 5 மணிக்கு பேருந்து எடுக்க 3 மணிக்கெல்லாம் பேருந்து நடத்துனர் டிரைவரா இருக்கட்டும், எல்லாருமே நமக்காக செய்றாங்கல்ல. அவர்களுடைய கடமைகள் பாருங்க. அந்த நேரத்திற்கு முக்கியத்துவம் குடுத்து, கண்டிப்பாக சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் குடுத்து, கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு அவங்களுக்கு போய் சேர்க்கணுங்கன்ற முக்கியத்துவம் குடுத்து, எத்தன விவசாயிகள் ரொம்ப லாங்ல உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரத்துலலாம் வந்து டேங்கர் லாரியா இருக்கட்டும், அவர்களுக்கும் இந்த நேரத்தில அவர் கடமைகளாக நெனச்சு நான் இத பார்த்துக்கிறேன். அதேபோல இந்த நெறைய பேர் சில இடத்துலலாம் பாருங்க, பேருந்து பஸ் ஸ்டாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா,
பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனி இருக்கிற இடம், ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடை இருக்கும். 24/7. அதேபோல டூ வீலர் ஸ்டாண்ட் இருக்கும். 24/7. ஆம்புலன்ஸ் இருக்கும். 24/7. இதெல்லாம் நமக்காக, நம்முடைய தேசத்துக்காக செய்றாங்க. அவர்களுக்கும் கண்டிப்பாக அவருடைய கடமையாக உணர்ந்து, உணர்வுபூர்வமாக அந்தந்த ஷிஃப்ட்டுக்கு உண்மையிலேயே இந்த குப்பை எடுக்குறாங்க பார்த்தீங்களா? நம்முடைய ச இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுங்க. நர்ஸு நர்ஸ் நர்ஸ் நெனச்சு நெனச்சு பாருங்க. அந்த நேரத்துல பேஷண்ட்ட கூட கொஞ்சம் அசந்துரலாம். ஆனா நர்ஸ் வந்து அசந்தராம, அந்த ட்ரிப்ஸு கொஞ்சமா போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சவுண்ட் வந்தோனே உடனே மாத்தி விடுறாங்க பார்த்தீங்களா? அத மாத்திட்டு உயிர காப்பாத்துறதுக்காக, இரவும் பகலும் செய்யக்கூடிய செவிலியர்ன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு அவர் கடமைகள்ல எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க. இதே நெய்வேலில பாருங்க. இங்கேயே ஒரு தாது, இந்த ஓர்ன்னு சொல்லக்கூடிய மண் துகள் இங்கேயே எடுக்கப்பட்டு பெட்ல வந்து அத அப்படியே அதற்காக கொண்டு வந்து ஒவ்வொரு அந்தந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் இரவும் பகலும் ஒரு 1 மணி நேரம் கரண்ட் இல்லன்னா கரண்ட் போச்சு 101க்கு கூப்பிடுங்க, ஈபி கூப்பிடுங்க, மெயினுக்கு கூப்பிடுங்க, என்னாச்சு, ஏதாச்சுன்னு கூப்பிடுறோமா இல்லைங்களா? ஆனால் அங்க பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது. பெரிய வந்து அங்க போய் அத செய்ய முடிய சூழல் இருக்காது. இல்ல சரியான அந்த நபர் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த கடமைய வந்து ஒரு ஒவ்வொரு துறையிலும் இருந்த வாசன நம்ம அத பயன்படுத்த முடியுது. நுகர்வோரா இருந்து பயன்படுத்த முடியுது. அதேபோல நம்முடைய பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இங்கிருந்து கொண்டு வந்து அந்த நம்முடைய ரேஷன் கடையில அரிசிலாம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்காக அந்த டாஸ்மார்க்க சொல்ல வரலங்க. எல்லா அரிசி ரேஷன் கடையில அரிசி கூட லேட்டா வரும். ஆனா, டாஸ்மார்க்கோட மதுபான கடை வந்து எப்போதும் லேட்டா வருதோ இல்லையோ, ஆனா ஸ்டாக் இருக்கும். அப்படி கூட தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுவும் நம்ம கடமையா தான் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். அதுவுமே சில பேர் 12 மணிங்கிறத 12:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி இதாச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து, இந்த கடை இது 12:46 நம்பர் கடை எண். இது வந்து 12:30க்கு 12:30க்கு தான் திறந்தாங்க. இதே சில கம்ப்ளைண்ட் சார் பாருங்க 10 மணிங்கிறத 11 மணி வரலும் ஓப்பன் வச்சு தான் யாரும் சொல்றது இல்ல. ஆனால் இது லேட்டா சொல்றத விட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப எந்தெந்த அளவுக்கு நம்ம கேட்கக்கூடிய, எந்தெந்த அளவுக்கு நம்ம பேசக்கூடிய, எந்தெந்த அளவுக்கு நம்ம வாக்குவாதம் செய்யக்கூடிய உரிமைகள் இருக்கோ, அந்தந்த அளவுக்கு எங்கோ யாரோ ஒருத்தர் நம்மோட பிறந்தவரா இருக்கலாம். நம்முடைய இந்த கலாச்சாரம் சார்ந்தவரா இருக்கலாம். நம்முடைய இனம் சார்ந்தவரா இருக்கலாம். நம்ம ஊர் மக்களா இருக்கலாம். இங்க இருக்கிறவங்க நம்முடைய தமிழர்ன்னு நெனச்சு பார்க்குறோம். 192 நாட்ல உலகளாவிய எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகள் தமிழா இருந்தாலும், உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும், அங்க உள்ள சட்டதிட்டங்களுக்கு, அங்க உள்ள சொன்னதுக்கு, அங்க உள்ள இதற்காக சில நம்முடைய வசதிக்காகவும், நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காகவும், நம்முடைய திறமையை இங்கே தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மருத்துவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து விஞ்ஞானியா இருக்கட்டும், சயின்டிஸ்ட்டா இருக்கட்டும், சைக்காலஜியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் நம்முடைய திறமை கண்டிப்பா பயன்படுத்த வேண்டும். இருக்க போறது எவ்வளோ அப்படின்னு தெரியக்கூடிய இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கும் இந்த நேரத்தில கண்டிப்பாக அவர்கள் கடமைன்னு தான் சொல்ல முடியும். அதேபோல கடமைகளை பற்றி பேசிவிட்டேன். பொறுப்புகளை பற்றியும் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? குப்பை தொட்டியெல்லாம். இப்ப இப்ப நம்ம இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா, "சார் ரூ. 10 பிஸ்கட் குடுத்தீங்க. என்ன சார் எறும்பு இருக்கு. சார் ஒரு தயிர் பாக்கெட் குடுத்தீங்க. சார் லீக்கேஜ் ஆயிருக்கு. சார் எண்ணெய் பாக்கெட் குடுத்துருக்கீங்க. இந்த எண்ணெய் கெட்டு போச்சு." அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால், இதெல்லாம் கேட்டு அந்த கழிவுகள் இருக்கு பார்த்தீங்களா? ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிகமான மாமிச கழிவுகள் நம்முடைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி நமக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனிதன் இறந்தால் ஒரு கிரிமேட்டியர் தான் போணும். இங்க தான் புதைக்க வேண்டும். இங்க தான் சமர்ப்பிக்கப்படும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுவும் ஒரு இறைச்சி, அதுவும் ஒரு மாமிசம். நாயெல்லாம் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்னைக்கு மோசமானது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அ இந்த நாயெல்லாம் இந்த பாலத்தில பார்த்தீங்கன்னா, கிராஸ் பண்ணும்போது அடிச்சு பாலத்தில விழுந்துருங்க. அதையே பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்னா, சில பேர் அடிச்சு செத்து போன நாய பாலத்துக்கு கீழ போட்டுருவாங்க. கீழ தண்ணி போகுங்க. நல்ல தண்ணியும் போகும், கெட்ட தண்ணியும் போகும். எங்க பார்த்தாலும் பாருங்க, பாலத்துக்கு நீங்க கிராஸ் பண்ணும்போது ஸ்மெல் வரும். காரணம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு அங்க இது போல் இறப்புகள், இந்த கோழி கழிவுகள் அதிகமாக கோழி கழிவுகளை கொண்ட இரவு நேரத்துல எங்கேயாச்சும் போய் வண்டியில முடிச்சுட்டு தூக்கி போட்டு போறாங்க. இதற்கு யார் பொறுப்பு? இது ஒரு நிறுவனம் பொறுப்பு ஏத்துக்க முடியுமா? இல்ல அரசு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா? இல்ல ஆட்சி பொறுப்பு ஏத்துக்க முடியுமா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் பொறுப்பு ஏத்தனோம்னா பிடிக்காம போயிடும். அப்படி அதிகமா என்ன செய்றாங்கன்னா, கொஞ்சம் குப்பைகள கூட கலர் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் விழிப்புணர்வு சம்பந்தமா சொல்லும்போது எனக்கு ஆசையா இருந்துச்சு கண்டிப்பாக. இந்த குப்பைகள கூட பிரிச்சு நம்ம குடுக்க முடியாம சூழல்ல இருக்கிறோம். ஆனாலும் ஒரு பிரச்சனை சொன்னா நம்ம அத எதிர்த்து போராடுவதற்கு முன்னாடி நிக்கிறோம். அதுக்கெல்லாம் இன்னைக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டு, அந்த குப்பைகள தயவுசெய்து எங்க பார்த்தாலும் பாருங்க, சில பேர் பாருங்க,
வண்டியில ஹெல்மெட் போட்டு போவாங்க டூ வீலர்ல. சில பேர் கார் டிக்கி இருக்கு பார்த்தீங்களா? பார்ப்பாங்க. அப்படியே டிக்கில இருந்து அந்த குப்பை அந்த அந்த டஸ்ட் பின் நெறஞ்சிருக்கும். ஒண்ணு கீழ வச்சாலும் பரவால்ல. அப்படியே கார்ல தூக்கி போட்டு கிளாஸ போட்டு ஏன் நம்ம டிராவல் பண்றபோது சில பேர் பாருங்க, ஒரு பழத்தையோ ஏதோ சாப்பிட்டு அத தூக்கி போடுறாங்க. பின்னாடி பின்னாடி வாகனங்கள் வருது. இல்ல பின்னாடி ஒரு வரும். திடீர்னு என்ன ஆகும் அத நினைக்காம தூக்கி போடுறது, அதையும் செய்றதெல்லாம் தவறு. அதேபோல இன்று இன்னைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குப்பை இருக்கு பாருங்க. இந்த குப்பையெல்லாம் தயவு செய்துங்க அதற்கான இடத்துல போடணும். இல்லன்னா அதற்கான வர்றாங்க பாருங்க. டெய்லி வரவங்க இருக்காங்க, 2 நாள்ட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 சென்ட் இடத்துல ஒரு 1 சென்ட்ல ஒவ்வொரு வீட்லயும் கிராமத்துல குப்பை இருந்துச்சுங்க. இன்னைக்கு அந்த குப்பை கூடையில போய் பார்க்குறேன். அங்க வீட கட்டி வச்சிருக்காங்க. இல்ல அங்க ஏதாச்சும் இல்ல ஏதாச்சும் வாடகைக்கு விட்டுருக்காங்க. எப்படிங்க? அந்த அப்ப இன்னைக்கு பில்டிங் நெறைய போய் வாடகைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு வந்து எருவுண்டு போடுவதற்கும், அன்னைக்கு காகிதம் மட்டும் தான் இருந்தது. பாலித்தீன் கவர் இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா இன்னைக்கு அத நம்ம பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த குப்பைகள மட்டும் தயவு செய்து அதற்கான இடத்துல போடுங்க. ஏனால் இதெல்லாம் ஸ்லோ பாய்சன் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த கழிவுகள் நீரில் கலக்கும். அந்த நீர் தான் ஒரு 30 அடி, 50 அடிக்கு போய் நமக்கு போர்வெல் வாட்டரா வரும். அந்த வாட்டர் தான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி செப்டிக் டேங்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 20 வருஷம், 30 வருஷம் எடுப்பாங்க. தண்ணி ஃபுல்லா கீழ இறங்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்ல பார்த்தீங்கன்னா, இடம் அவங்களுக்கு தான் வாஸ்து. இவங்களுக்கு இங்க ஜலமூலம்ன்னு சொன்னா, அவங்களுக்கு வாயுமூலம் தான் இருக்கும். இவங்க வாயுமூல படத்துல இவங்க இன்னைக்கு போர் போட்டுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஒவ்வொரு வீட்லயும், ஒவ்வொரு இதுலயும் நம்ம தவறு செய்றோம். இந்த தவறுகளை யாரும் தட்டி கேட்க முடியாது. யார் இது அதிகமும் மறைக்க தான் செய்வோம். இதெல்லாம் மறைக்கும் பொழுது, கண்டிப்பாக நம்முடைய தலைமுறை ஒண்ணு குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கும். இல்ல கேன்சருக்கு இதா இருக்கும். இல்ல தொற்றுக்கு இருக்கும். இல்ல ஸ்கின் பிரச்சனைக்கு இருக்கும். இப்படிலாம் இருந்து கடைசில அப்புறம் இதுக்கு நம்ம சொல்றாங்கல்ல, இதுக்கு ரூட் காஸ்ட் எங்கன்னு மறுபடியும் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவுசெய்து குப்பைகளை வந்து தேவையானதை, விட வேண்டியதை எங்கெங்க போடணுமோ அங்க கண்டிப்பா பண்ண ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக, நம்ம ஒரு நுகர்வோராக இருந்து ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்து சொல்றேன். அதேபோல இந்த பேருந்து நிலையம்லாம் பாருங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையம்லாம் இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா கட்டி சூப்பரா அதுக்குன்னு இடம் போட்டு ஒரு டாய்லெட்டா இருக்கட்டும், பாத்ரூமா இருக்கட்டும், ஒண்ணு ஒண்ணுக்கும் ஏன் குழந்தைகளுக்கு பால் ஊட்டி குடுக்குறது தனியான அறையெல்லாம் கட்டி பார்த்துருக்கோம். இது இங்க தான் இருக்கணும். இங்க தான் நிக்கணும். இங்க தான் உட்காரணும். அப்படி இருந்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னும் கிராமத்து சில பேர்லாம் இன்னும் அ வட இந்தியர்கள் சில பேர்லாம் பேச முடியாதுங்க. எதுக்கு சிலதெல்லாம் வந்து நானே போய் யோசிக்கிறேன் பாருங்க. ஒரு 2 நிமிடத்துல முடிச்சுக்கிறேங்க. மெயினா 6 அ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பான் பிராக்கு, இந்த பீடா, எல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி அருமையான இடத்த நம்மளே நாசப்படுத்துறோம். அதேபோல ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, நம்முடைய அ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கிச்சு சென்னையில. பெரிய மருத்துவர்கள்லாம் பார்த்தோம்னா, நம்ம 2 நாளைக்கு தானே இருப்போம். நம்ம 3 நாளைக்கு தானே இருப்போம். நாஸ்தி பண்ணுவோம். நமக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. ஜன்னல் வழியா துப்புறது, ஜன்னல் வழியா இது பண்றது, நெறைய கழிவு அது இந்த சிறுநீர் நெறைய பார்க்குறோம் நம்ப. இதெல்லாம் பார்க்கும்பொழுது, ச்சே! இவ்வளோ அருமையா கட்டி வச்சிருந்தாங்களே! இப்படி மோசம் பண்றாங்கன்னு பார்த்தா, ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து கூட ஒரு பேஷண்ட்ட பார்க்க போனாலும், இப்படி செய்யக்கூடாது. நானும் வந்து என்ட்ட ஒரு பழக்கம் இருக்குங்க. இன்னைக்கு பயங்கரமான காய்ச்சலா இருந்தாலும், சட்டை வந்து அழுக்கு சட்டை போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் போவேங்க. நீட்டா தான் போவேன். டாக்டர்ட்ட சொல்லுவேன். "சார் எனக்கு இதுதான் பிரச்சனைங்க. இதுதான் பிரச்சனை. இதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு, "என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாரி தெரியுதே!" நீட்டா போகும் அது. ஏன்னா, அதுக்காக நான் பேஷண்ட் சொல்லிட்டு அப்படியே போகும். என்னன்னா, சப்போஸ் 3 நாள், 4 நாள் இருக்கும்போது என்னுடைய ஃபேஸ் மாறும். தாடி கீடி வச்சிருப்போம். இல்லன்னா, அது எப்படி டாக்டர் இருப்பாங்களோ, அந்த அளவுக்கு தான் நீட்டா போகும். "என்னங்க நச்சுன்னு வந்து" அப்படின்னு கேட்பாங்க. ரெஃப்ரெஷ்மென்ட் வேணும் கேட்பாங்க. எனக்கு அது ஒரு பழக்கம் இருக்கு. அ அது மட்டும் இல்ல. அப்புறம் ட்ரெயின்ல பாருங்க, இந்த இந்த நெறைய வந்து இத மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேங்க. நெறைய வீட்ல என்ன பார்த்தீங்கன்னா, 5 சென்ட் இடம் வச்சாலும், அவங்க ரோட்ல தான் சோறு போயிட்டு போறாங்க. 5 ஒரு 10 சென்ட் இடம் இருந்தாலும், அவங்க ரோட்ல தான் வந்து பாதாள சாக்கடை, கீழ பைப் லைன் போகுங்க, கேஸ் லைன் போகும், மெயினான தண்ணி லைன் போகும். அப்புறம் அப்புறம் செப்டிக் எல்லாம் போம்போது, தண்ணி அங்க சோக் போயிட்டு அங்க போடுறாங்க. திடீர்னு ஒரு பைப் லைன் இணஞ்சிருது. திருப்பி அது கசிவாயிடுது. அந்த கசிவு வந்து இன்னொருத்தவங்களுக்கு தொட்டிக்கு தண்ணி போம்போது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கோ, இரும்போ இத்து போய் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு தொட்டிக்கு போயி, அது வந்து கழிவு நீரா போயிடுது. ஊற்று நீரா அப்படியே இப்ப நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டியில இந்த மழை காலத்துல ஊற்றாகி, சில இடத்துல வந்து மிக்ஸ் ஆயிருக்கு பார்த்துருக்கோம். சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் தாழ்வான இடத்துல ஊற்றா இருக்கு. இதெல்லாம் யாரு? இதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்பளே வந்து ஒரு தீர்மானிச்சு, நம்ப இப்ப வாங்கும்பொழுது, இந்த இடத்துல பண்ணக்கூடாது. இந்த இடத்துல தான் செய்யணும். இது நேரா செப்பிட்டு இதுக்கு தான் போணும். பாதாள சாக்கடைக்கு தான் போணும். அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தனி மனிதனும், தனி குடும்பமும்
அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வீதியா இருக்கட்டும், தெருவா இருக்கட்டும், ஊரா இருக்கட்டும், அங்க உள்ள சீரமைப்பு பணிகள்ல இதை ஒரு முக்கியமா எடுத்துட்டால் கண்டிப்பாக நான் நானும் ஒரு நுகர்வோரா இருந்து ஒரு ஒரு வியாபாரியா இருக்கட்டும், இல்ல ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அவர்களுக்கு நம்மளால இந்த தவறு செய்யக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம புண்ணியம் செஞ்சுட்டு போணும். இது செஞ்சால் பாவம், இது செஞ்சால் தவறு, இது செஞ்சால் தீங்கு, இது சமுதாயத்தை தீங்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் உணர்ந்து இது செய்யும் பொழுது நாளைய தலைமுறை நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுகர்வோர் உரிமைகளை பற்றி சொன்னாலும் நுகர்வோர் உரிமைகளையும் அந்த உரிமைகள் இருந்தாலும் ஒவ்வொரு நுகர்வோரும் இந்த சமுதாயத்திற்கு பெருமைகளாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்த ஆளுமையையும் திறமையும் சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுவரையிலும் எனக்கு என்னுடைய இந்த சொல்லாட்சிக்காக செவி கொடுத்து கேட்ட அத்தனை பங்கேற்பாளர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் நல்ல ஒரு தலைப்பில் உங்களோடு சந்திச்சு உரையாடுவதில் மிக்க மட்டற்ற மகிழ்ச்சியடையும் சொல்லி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.